வணக்கம் நண்பர்களே. இந்த கொரோனா வைரஸை சுற்றி நிறைய ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது ஒரு சில வாரங்களாகவே. மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கொரோனா வைரஸ் இந்த வைரஸை ஏதோ ஒரு நாடு உருவாக்கி இதை ஒரு பயோ வெப்பனாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. பயோ வாருக்காக இந்த கொரோனா வைரஸை ஏதோ ஒரு நாடு செஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இந்த சோஷியல் மீடியா சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இது உண்மைதானா? இந்த கொரோனா வைரஸை ஏதோ ஒரு நாடு உருவாக்கி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கா, இல்லை மற்ற ஏதோ ஒரு நாடை அழிக்கிறதுக்காகவோ இல்லை பொருளாதாரமாக ரீதியாக முடக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவர் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வைரஸை சைனீஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைரஸை அமெரிக்கா ஒரு வேளை உருவாக்கி சைனாவுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவே ஒரு லேபில் இந்த வைரஸை உருவாக்கி மற்ற நாடுகளை அழிக்கிறதுக்காக இல்லை பொருளாதார ரீதியாக முடக்கிறதுக்காக இந்த வைரஸை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. சரி, இதில் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பயோ வார், பயோ வெப்பன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பயோ வார் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிரியல் போர். இந்த உயிரியல் போரில் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, பயோ வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. உயிரினங்களையே ஆயுதமாக யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக போர்னு வந்துச்சுன்னா நம்ம எதோ ஆயுதமாக யூஸ் பண்ணுவோம், மிசைல் யூஸ் பண்ணுவோம், பாம்ஸை யூஸ் பண்ணுவோம், கன்னை யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் நியூக்ளியர் வெப்பன்ஸை கூட இந்த உலகம் யூஸ் பண்ணியிருக்கு. அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் மேலே ஹிரோஷிமா நாகாசாக்கியில் இந்த நியூக்ளியர் பாம்பை ட்ராப் பண்ணாங்க. இதை தாண்டி ஒரு நாடு நினச்சா உயிரினங்களை கூட ஆயுதமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு போர் தான் பயோ வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த உயிரினங்களை பயோ வெப்பன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நான் ரொம்ப போக விரும்பல, ப்ரீஃபாக முடிச்சிடுறேன். பயோ வெப்பன்ஸாக நம்ம மெயினாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸை யூஸ் பண்ணலாம், பாக்டீரியாவை யூஸ் பண்ணலாம், ஃபங்கஸ் இந்த புஞ்சை இருக்குல்ல அதை கூட யூஸ் பண்ணலாம், பூச்சிகளை கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த காப்பான்ற ஒரு ஃபில்மில் கூட காட்டியிருப்பாங்க. இந்த பயோ வெப்பனாக இந்த பூச்சிகளை யூஸ் பண்ணுவாங்க, லோக்கஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பயோ வார். சரி, இப்போ இந்த கொரோனா வைரஸ் இதை ஒரு பயோ வாருக்காக தான் ஏதோ ஒரு நாடு உருவாக்கியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை பார்க்குறது முன்னாடி கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வைரஸோட ஆக்சுவல் பேர் என்ன அதை நம்ம பார்ப்போம். கொரோனா வைரஸ்ன்னு நம்ம கூப்பிட்றோம்ல, இதே முதல்ல தப்பு. கொரோனா வைரஸுங்கிறது ஒரு வைரஸுடைய வகை தான் இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸுள்ளே நிறைய சப்டைப் இருக்குது. இந்த 2003 அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்துச்சு. இதுவும் இந்த வகையை சேர்ந்தது தான். 2012 MERS அப்படின்னு ஒரு வைரஸ் வந்தது, அதுவும் இந்த வகையை சேர்ந்தது தான். இப்போ இன்னைக்கு தேதியில் இந்த COVID-19 இந்த வைரஸும் பார்த்தீங்கன்னா இந்த வகையை சேர்ந்தது. அப்போ கொரோனா வைரஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வைரஸஸ். இது பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்களை தாக்கும். அந்த கொரோனா வைரஸ்க்குள்ளே இருக்க ஒரு வகையை தான் இன்னைக்கு தேதியில் வேர்ல்டு ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த COVID-19 அப்படின்னு சொல்கிற வைரஸ். இதை சார்ஸ் CoV-2 அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு சார்ஸ் இன வைரஸ் தான் இது. அப்போ முதல்ல கொரோனா வைரஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணணும். சரி, இப்போ இந்த வைரஸை ஒரு நாடு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்கா அப்படிங்கிற பேச்சு ரொம்ப நாளாக ஓடிச்சு. ஆனால் இதுக்கு சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இதை எந்த நாடுமே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கலை, இது இயற்கையாகவே உருவான ஒரு வைரஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வைரஸை மனிதன் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வைரஸை எடுத்து அதை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணணும், ஒரு காப்பியாக யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் இன்னொரு வைரஸை அதில் உருவாக்கியிருக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வடிவம் இருக்கணும், ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் வச்சு அதுக்குள்ளே தான் ஒரு வீடு கட்ட முடியும். அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் வைரஸோட ஸ்ட்ரக்சரை எடுத்து அதை டெம்ப்ளேட்டாக வச்சு தான் இன்னொரு வைரஸை உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் இந்த COVID-19 வைரஸை சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணும்போது அவங்க 2 விஷயத்தை கவனிச்சாங்க. மெயினாக அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அது ஒரு புது ஸ்ட்ரக்சராக இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வைரஸோடைய ஸ்ட்ரக்சராக தான் அது இருந்தது. மெயினாக இந்த ஸ்ட்ரக்சரை எங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட் இருக்குல்ல, வவ்வால் மற்றும் இந்த பேங்கலின்னு சொல்லுவாங்க, இந்த எறும்பை சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். இந்த விலங்குகளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த வைரஸோடைய ஸ்ட்ரக்சர் போல தான் இந்த COVID-19 வைரஸுடைய ஸ்ட்ரக்சரும் இருக்குது. அது இல்லாமல் இந்த COVID-19 வைரஸுடைய அந்த அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அந்த முள்ளாக இருக்கும். இது புரோட்டீன் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தது கிடையாது. அப்போது இதில் சயின்டிஸ்ட் என்ன முடிவு வந்திருக்காங்கன்னா,
இது ஏற்கனவே இருந்த ஒரு வைரஸ், அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா உருமாறி ஒரு புது வைரஸாக மாறி இருக்கு. அப்போ இது ஒரு நியூ ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். அப்போ இதுதான் இந்த கோவிட்-19 வைரஸ். அப்போ இதை மனிதர்களாக உருவாக்கல, இயற்கை முறையிலேயே இந்த வைரஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஸ்ட்ரெயின் என்ன இருக்குன்னா புதுசாக ஒரு ஸ்ட்ரெயினாக மாறி இருக்கு, புதுசாக ஒரு வடிவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, ஒருவேளை இந்த வைரஸை ஒரு நாடே உருவாக்கியிருக்குன்னே வைங்களேன், ஆனால் உண்மை அதுக்கு இல்லை, அதுக்கான ரீசனை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை ஒரு நாடே இதை உருவாக்கியிருக்குன்னே வைங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு பயோவாரை நடத்தினா அந்த நாட்டுக்கு லாபமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா தான் இந்த வைரஸை உருவாக்கியிருக்குன்னு வைப்போம். இப்போ அமெரிக்கா மெயினாக எந்த நாட்டிலேருந்து கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து தான் வாங்குறாங்க. இப்போ சைனாலேருந்து மெயினாக எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப சீப்பாக விற்பாங்க. இப்போ அமெரிக்கா சைனாவுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்காக தான் இந்த வைரஸை உருவாக்கியிருக்குன்னு வைங்க. இதில் யார் அஃபெக்ட் ஆவா? அமெரிக்கா தான் அஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி தேதியில் அதுதான் நடந்திருக்கு. இப்போ சைனா பார்த்தீங்கன்னா இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்கு. சைனா கிட்டேருந்து சீப்பான எலக்ட்ரானிக் கூட்ஸை அமெரிக்கானால் வாங்க முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் தாய்வான், சவுத் கொரியா போன்ற நாட்டிலேருந்து காஸ்ட்லியாக எலக்ட்ரானிக் கூட்ஸை இன்றைக்கி அமெரிக்கா இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்கு நஷ்டம்? அமெரிக்காவுக்கு தான் நஷ்டம். அது இல்லாமல் சைனா அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட் பாண்ட் அந்த பத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு $3 trillion அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேருந்தே. சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய எக்கானமி சைனாவை நம்பி தான் இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி தான் அது இருக்குது. டாலரோட வேல்யூ இந்த அளவுக்கு அதிகமாக இன்றைக்கும் இருக்குன்னா அது காரணம் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ சொல்லப்போனால் அமெரிக்காவே சைனாவை நம்பி தான் இருக்குது. அப்போ அமெரிக்கா இந்த வைரஸை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? லாஜிக்கே இல்லை. சரி, ஒருவேளை சைனா இந்த வைரஸை உருவாக்கி இருக்குது அப்படின்னு வச்சா கூட அதுலேயும் லாஜிக் இல்லை. நான் சொன்னது போல் அமெரிக்க பொருளாதாரத்தையும் இவங்க நம்பி இருக்காங்க. இப்போ நாளைக்கு இந்த வைரஸை உருவாக்கியிருந்தாங்கன்னா அமெரிக்காவுடைய எக்கானமி அஃபெக்ட் ஆகும், அமெரிக்காவில் டிமாண்டு கம்மியாகிடும். நாளைக்கு இவங்களால இவங்களுடைய கூட்ஸை வாங்க முடியாது. அப்போ இதில் சைனீஸ் எக்கனாமியும் அஃபெக்ட் ஆகும். அப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும்? இந்த வேர்ல்டு எக்கனாமியே பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டாக இருக்குது. ஒரு நாடு இன்னொரு நாடோட லிங்க் ஆகி தான் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணுவோம். ட்ரேட் ரிலேஷன் இல்லாமல் எந்த நாடும் செயல்பட முடியாது. ஒருவேளை அமெரிக்கா, சைனா இந்த 2 நாடுமே இணைந்து இந்த வைரஸை உண்டாக்கி இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வைங்க. சும்மா ஹைபாத்தட்டிக்கலாக வச்சுமா 2 நாடும் பிளான் பண்ணி இந்தியாவை அழிக்கிறதுக்காக இந்த வைரஸை உருவாக்கியிருக்குன்னே வைங்களேன். இதுலேயும் லாஜிக் இல்லை. இது காரணம் என்ன? அதே எக்கனாமிக் ரீசன் தான். இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்தால் நிறையா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குகிறோம், சைனா கிட்ட இருந்தால் நிறையா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 130 கோடி பேர் இருக்காங்க. இந்த உலகத்துக்கே இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இந்தியாவை அழிக்கிறதுக்கு இன்னொரு நாடு ஒரு வைரஸை உருவாக்குதுன்னா அந்த நாடுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆபத்து. அந்த நாட்டிலேருந்து நம்ம எதுவுமே வாங்க மாட்டோம், நம்ம நாட்டில் டிமாண்டு கம்மியாக போயிடும், அந்த நாட்டிலேருந்து நம்ம நாளைக்கு எதுவும் இம்போர்ட் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அந்த நாட்டுக்கு தான் அது பாதிப்பு. அப்போ இந்த பொருளாதார ரீதியாக ஒரு நாடு ஒரு வைரஸை உருவாக்கி மற்ற நாடுகளையோ அந்த உலகத்தையோ அழிக்கணும்னு நினச்சா பாதிப்பு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கும் இருக்கும், அந்த நாட்டுக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுவும் பெரிய நாடாக இருந்ததுன்னா அதுக்கு ரொம்பவே பாதிப்பு இருக்கும். அப்போ சைனாவோ அமெரிக்காவோ அந்த வைரஸை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறதுல எந்த ஒரு லாஜிக்குமே கிடையாது. இதில் நம்ம ஜியாகிரஃபியும் எடுக்கணும். இப்போ யூரோப்பியன் காண்டினென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 யூரோப்பியன் நாடை ஒன்று சேர்த்தா கூட இந்தியாவோட சைஸ்க்கு வராது. அப்போ இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஒரு வேளை இந்த வைரஸை உருவாக்கியிருக்குன்னு வைங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரே விசா வச்சு இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளே அவங்க உள்ளே ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு சில நாட்கள்லேயே என்ன ஆகும்? இந்த கண்டம் ஃபுல்லாகவே இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ இந்த நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு மறுபடியும் வரும். இதுலேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ எக்கனாமிக்கலாகவும் லாஜிக் இல்லை, ஜியாகிரபிக்கலாகவும் லாஜிக் இல்லை. எந்த நாடுமே அதனுடைய பார்டர்ஸை க்ளோஸ் பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக தான் க்ளோஸ் பண்ணுமே தவிர மக்கள் உள்ளே வருவாங்க, வெளியே போவாங்க. அப்போது இந்த வைரஸ் பாக்டீரியா மூலமாக ஒரு பயோவாரை நடத்தணும்னு நினச்சோம்னா அந்த நாட்டையே அது மறுபடியும் பாதிக்கும். ஏன்னா இந்த வைரஸ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம், இது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும். மக்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த வைரஸும் போகும், பாக்டீரியாவும் போகும். அப்போ இதுதான் காரணம். அப்போ இந்த கோவிட்-19 வைரஸை ஒரு நாடு உருவாக்கியிருக்கு, இல்லை இயற்கையாக உருவான வைரஸை ஒரு வேளை ஒரு நாடு இந்த உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பயோவாரை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது. அதில் எந்த லாஜிக்கும் இல்லை. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நாடு இதை உருவாக்கி இந்த உலகம் ஃபுல்லாக பாதிப்படை வச்சு அதுக்கான மருந்தையும் இந்த நாடு உருவாக்கி வச்சுருக்கு, அப்போ நாளைக்கு எல்லா நாடுகளும் இந்த நாட்டுக்கிட்ட இருந்தால் அந்த மருந்தை வாங்கும், அதில் லாபம் வரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இதுலேயும் பெருசாக லாஜிக் இல்லை. அப்படி ஒரு மருந்தை உருவாக்கணும்னு வைங்க, அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அது சயின்டிஸ்ட் எல்லாம் அதில் உள்ளே இறக்கணும். அப்போ ஒரு வைரஸையும் உருவாக்கி அதுக்கான மருந்தையும் உருவாக்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மருந்தை விற்று லாபம் சம்பாதிக்கணும் ஒரு நாடு நினச்சா அதுலேயும் பெருசாக லாஜிக் இருக்காது. அப்போ இந்த கோவிட்-19 வைரஸ் ஒரு பயோ
வார் இல்லை ஒரு பயோ வெப்பனாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உண்மையும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி.